ஓகே. இப்போ அரசியலை பொறுத்தவரையில அரசியலண்டா நாங்க பார்க்கிற அரசியல் ஒன்று இருக்குது சமூகத்துல. அன்றாடம் நாங்க பார்க்கக்கூடிய அரசியல். அதே மாதிரி அரசியலை படிக்கிறதுன்னு ஒரு கற்கை நெறி ஒன்று இருக்குது. ரெண்டு விதமான அரசியல் இருக்குது. ஒன்று நாங்க சாதாரணமாக படிக்கிற அரசியல், சரி பார்க்கிற அரசியல். ஊர்ல வந்து அரசியல் செய்வாங்க. அரசியல் கட்சிகள் என்ன செய்வாங்கன்னா மீட்டிங் எல்லாம் போடுவாங்க. இப்போ உங்களோட பேரண்ட்ஸும் வந்து சில நேரங்கள்ல அரசியல் சார்ந்த கருத்துக்களை வீட்டுல பேசுவாங்க. இது அரசியல் செய்தல்னு சொல்லுவோம். இன்னொன்று இது அரசியலை படிக்கிறது. அரசியலை படிக்கிறண்டா வந்து ஒரு பாடமாக சிலபஸா படிக்கிறது. அதுக்கு சொல்லுவோம் அரசறிவியல்னு சொல்லுவோம். அரசறிவியல். ஒன்று அரசியல், இன்னொன்று அரசறிவியல். இந்த ரெண்டு விதமான பாட்டு இருக்கு. அப்போ அரசியல்ல நாங்க என்னென்ன விஷயங்கள் படிக்க போறோம் என்றதை நாங்க இன்ஷால்லா நாங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு போட்டு காட்டுறோம். அதுலயும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அரசியல் துறையை பொறுத்தவரையில மிச்சம் லேசான ஒரு துறை. மிச்சம் லேசான துறை, லேசாக எடுக்கிறதுக்கு முடியுமான ஒரு துறை. அதிகமாக நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துல எடுக்கலாம். அவ்வளவு லேசான சப்ஜெக்ட். ஆனா அது மட்டுமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அப்ப அந்த அடிப்படையில் நாங்க இன்ஷா அல்லாஹ் சில சில விஷயங்களை பார்ப்போம். இதுல கோஆர்டினேட்டர் இருக்கிறாங்களோ தெரியாது. ஹலோ, பேசுற விலங்கு தானே? ஓ சார். ஓகே, இந்த கோஆர்டினேட்டர் இருக்கிறாங்களா? அது எனக்கு கொஞ்சம் இந்த கோஆர்டினேட்டர் இருக்கிறா கொஞ்சம் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது அனுப்பிக்கிறேன். அதை கொஞ்சம் எனக்கு இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணிவிட்டு நல்லா. எனக்கு ஒரு நிமிஷம் டைம் தாங்க கொஞ்சம் இந்த இதை கொஞ்சம் பிடிஎஃப் எடுத்துக்கொள்றது.
ஸ்கிரீன் விளங்குதா உங்களுக்கு? ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் விளங்குதா உங்களுக்கு? ஓ சார். இத பாருங்க, இந்த நாங்க வந்து A-level பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதுல வந்து 12ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு 2 சிலபஸையும் தான் நாங்க இன்ஷா அல்லாஹ் இதுல படிக்க போறோம். மிக குறுகிய காலத்துல முடியுமான அளவு பெரிய ஒரு பகுதியை நாங்க இன்ஷா அல்லாஹ் இதுல படிக்க வைக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்ண்டு. அதுல வந்து நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த அதாவது அரசியல் கற்கை என்றால் என்ன என்று முதலாவது கேள்வி. சரியா? இதுல சினோர் எனக்கு அந்த சினோர் ப்ராப்ளம் ஆயிட்டு எனக்கு பிடிஎஃப்ல அதான் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகே, அரசியல் கற்கை என்றால் என்ன, அரசியல்ல படிக்கிறண்டா என்னது, அது சம்பந்தமான விஷயத்த நாங்க இன்ஷா அல்லாஹ் முதலாவது படிப்போம். சரியா? அரசியலே நாங்க படிக்கணும். உலகத்துல அரசியலை படிக்கிறதுல நோக்கம் என்னது? இப்போ ஒரு மனிதன் அரசியலை படிக்கிறதுனால அவன் பெறக்கூடிய வரப்பிரசாதங்கள் என்ன, இது சம்பந்தமான விஷயங்களை இந்த பாடத்துல நாங்க படிப்போம். கிளியரா உங்களுக்கு? கிளியர்? விலங்குதா பேசுறது? ஓகே. அப்ப அரசியல் கற்கை என்றால் என்ன என்றதான் முதலாவது நாங்க அதாவது நாங்க இந்த பாடத்துக்குள்ள படிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் உள்ளடக்கம். சரியா? அடுத்தது வந்து இதுல நாங்க வந்து 12ஆம் ஆண்டுக்கு வந்து 8 யூனிட்ஸ் இருக்குது. இந்த பொலிட்டிக்கல் சிலபஸ்ல வந்து மொத்தம் 15 யூனிட்ஸ் இருக்குது, 15 அலகுகள் இருக்குது. அதுல 12ஆம் ஆண்டுக்குரிய அலகுகள் மட்டும் 8 அலகுகள் இருக்குது. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் 12ஆம் ஆண்டுக்குரிய 8 அலகுகளையும் படிப்போம். அதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் 13ஆம் ஆண்டுக்கான 7 அலகுகளையும் படிப்போம். அதுல பாருங்க, முதலாவது அலகுல வந்து யூனிட் 1 அரசறிவியலின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி. அரசறிவியல்ட தோற்றம் மற்றும் வளர்ச்சி சம்பந்தமான பாடம். இப்ப இதுல நாங்க நிறைய விஷயங்கள் படிக்க வைக்கிறோம். உதாரணமாக, இந்த அரசியல் எப்ப உருவாகுது அப்படியான ஒரு கேள்வி சொல்லுவாங்க. வந்து 2500 வருஷங்கள் பழமையான ஒரு கற்கை தான் இந்த அரசியல் பாடம். அப்ப அரசியல்ட ஆரம்பத்தை சொல்லுவாங்க கிரேக்க காலம் என்று. அரசியல்ட ஆரம்ப யுகம் வந்து கிரேக்க காலம். அப்ப அதுக்கு முன்னாலேயும் சில காலங்கள் அரசியல் பேசப்பட்டுதான் இருக்குது. ஆனா ஒழுங்காக என்ன செய்யப்படல, அந்த கற்கைகள் வந்து தொகுக்கப்பட்டில்ல. இப்போ அரசியல் ஆரம்பத்தை வந்து தொடக்க புள்ளி வந்து கிரேக்க காலத்துல ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னால ரோமானிய காலம், அதுக்கு பின்னால மத்திய காலம், அதுக்கு பின்னால 17 18ஆம் நூற்றாண்டு கால பகுதிகள், அதுக்கு பின்னால நவீன காலம். எனவே நாங்க இப்படி ஒரு ஆரம்ப முதல் இப்படியான கற்கைகளை பத்தி சுருக்கமாக நாங்க இன்ஷா அல்லாஹ் இதுல படிப்போம். இப்ப இதுல தோற்றம் எப்படி உருவாகுதுன்னா, ஆரம்பத்துல அரசியல் எப்படி உருவாகுதுன்னா, ஆரம்ப மனிதன் வந்து ஒரு தனி மனிதனாகத்தான் வாழ்ந்தான். அதாவது தனியா தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆரம்ப காலங்கள்ல மனிதன் அந்த மனித உருவாக்கம் வந்து ஆரம்பத்துல ஒவ்வொருவரும் தனி மனிதனாகத்தான் வாழ்ந்தான். எனவே அவன் என்ன செஞ்சான்னா, தனக்கு தேவையான விஷயங்களை தானே உற்பத்தி செஞ்சு உருவாக்கி கொண்டு அதை அனுபவிச்சு கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா காலப்போக்குல கேக்குது இல்லையா? கேக்குறது இல்லைன்னு போட்டிக்குது. கேக்குது சார். கேக்குதா? ஓ கேக்குது. ஓகே ஓகே. அப்ப ஆரம்ப கால மனிதன் என்ன செய்யறான்டா, தனியாக வாழ்ந்த மனிதன் அதுக்கு பின்னால் ஒரு சமூகமாக இணைகிறான். தனி மனிதன் அதுக்கு பின்னால் ஒரு சமூகம் இணைகிறது. எனவே ஒரு மனிதனால வந்து சமூகத்தை விட்டு தனிச்சு வாழ இயலாது. அந்த அளவுக்கு சமூகத்தோட மனிதன் ஏதோ ஒரு அடிப்படையில பிணைக்கப்பட்டுள்ளான். எனவே இவன் சமூகமாக வாழ ஆரம்பிக்கிறான். நதிக்கரை பிரதேசங்களை மையப்படுத்தி இவங்களுடைய அந்த அதாவது
இவங்களோட குடியிருப்புகளை அமைச்சு கொள்றாங்க. இந்த நாகரீகங்கள் தோற்றம் என்றதை நீங்க படிச்சிருப்பீங்க வரலாறுகள்ல. நதிக்கரை அண்டிய பிரதேசங்கள் தான் நாகரீக தோற்றம். மொசபத்தேமியா நாகரீகம், யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் நாகரீகம், சிந்து நதிக்கரை நாகரீகம், இப்படியான நதிக்கரை நாகரீகங்கள் தோன்றுவதற்கும் ஆரம்பகால மனிதட்ட சமூக வாழ்க்கை தான் ஒரு காரணமாக இருந்துச்சு. அப்ப இவங்க சமூகமாக வாழ்ற நேரம் இவங்களுக்குள்ளுக்கு பல தேவைகள் வருது. அப்ப அவங்க எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் கவனம் செலுத்துறாங்க. ஆனா பிற்பட்ட காலங்கள்ல அவங்களுக்கு மத்தியில சில கருத்து முரண்பாடுகள் உருவாகும், பிரச்சனைகள் உருவாகும். அப்படி பிரச்சனைகள் உருவாகின்ற போது, அப்படியான பிரச்சனைகள் எழுகின்ற போது அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு கேள்வி உருவாகுது. எனவே அதன் ஒரு வெளிப்பாடு தான் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்குள்ளாலே ஒரு தலைவரை உருவாக்கி மக்கள் அதிகாரத்தை அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னால பிரச்சனைகள் தேர்வு அந்த சிக்கல்கள் வருகின்ற போது அந்த தலைவரை நாடி தமது பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக்கொள்வாங்க. இப்ப ஆரம்ப கிரேக்க காலத்துல மிக முக்கியமான 2 அறிஞர்கள் இருக்கிறாங்க. அரசியலை பத்தி பேசக்கூடிய அறிஞர்கள் தான் மிக முக்கியமானவங்க. உங்களுக்கு தெரிஞ்சிக்குமாய்க்கும் அரிஸ்டோட்டில், பிளேட்டோ கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இந்த 2 அறிஞர்களை பத்தியும்? யாரும் அரிஸ்டோட்டில், பிளேட்டோ சம்பந்தமாக கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஓ சார். கேட்கறதுலன்னு சொல்றாங்க. கொஞ்சம் பாருங்க, கவரேஜ் ப்ராப்ளமும் தெரியாது. சிலாக்கள் கேட்கறேன்னு போடுறாங்க. అవును సార్ கேள்விப்பட்டிருக்கிறோம். ஓகே. இல்ல சிலாக்கள் கேட்கறது இல்லைன்னு போடுறாங்க. வாய்ஸ் என்ன சரி மெசேஜ் போடுறாங்க. கேட்கறது இல்லையா உண்மையாக? இல்ல சார் நல்லா கிளியர் ஆயிடுச்சு. நல்லா கிளியர் ஆகிக்குதுன்னு சரி. அப்ப அரிஸ்டோட்டில், பிளேட்டோ. அரிஸ்டோட்டில்ட ஒரு ஒஸ்தாத் தான் பிளேட்டோ. அதாவது அரிஸ்டோட்டிலுக்கு படிச்சு கொடுத்தவர் தான் பிளேட்டோ. அப்போ இந்த அரிஸ்டோட்டில் என்ன செய்யறாருன்னா, அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு மகான் மாதிரி. இவர் ஒரு தத்துவவியலாளர். பிளேட்டோவும் ஒரு தத்துவவியலாளர், பிலோசபி சம்பந்தமாக படிச்சவங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அரிஸ்டோட்டில் கிட்டத்தட்ட 158 நாடுகளை ஆய்வு செய்யறாரு. ஆய்வு செஞ்சு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்துக்கு ஒரு தலைப்புண்ட போடுறாரு, அரசியல் என்று, பொலிட்டிக்ஸ். அந்த பொலிட்டிக்ஸ் என்ற புத்தகத்தினூடாக அரசியல் சார்ந்த கருத்துக்களை சமூகத்துக்கு கொடுக்கிறார். இதே மாதிரி பிளேட்டோவும் என்ன செய்யறாருண்டா, குடியரசினோட புத்தகத்தை தொகுக்கிறாரு, எழுதுறாரு. அவரும் அரசியல் சார்ந்த கருத்துக்களை அந்த புத்தகத்தினூடாக மக்கள் மயப்படுத்துறாரு. அப்போ இவங்க ஆரம்ப அறிஞர்கள். அதாவது கிரேக்க காலம்தான் அரசியல் தொடக்க புள்ளின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு முன்னால் அரசியல் சார்ந்த கருத்துக்கள் பேசப்படலையா அப்படின்னு கேட்டா பேசப்பட்டுச்சு. உதாரணமாக இந்தியால வாழ்ந்தாரு கௌடில்யர்ன்னு சொல்லி. இந்தியால வாழ்ந்தாரு கௌடில்யர். இவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு, அர்த்த சாஸ்திரம். எனவே இவரது அர்த்த சாஸ்திரம் என்ற நூல்ல புத்தகத்துல அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி சைனால வாழ்ந்தாரு இந்த காம்பூசியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். இவரும் என்ன செஞ்சுக்கிறாருன்னா அரசியல் சார்ந்த கருத்துக்களை கிரேக்க காலத்துக்கு முன்னாலேயே வச்சிருக்கிறாரு. எனவே என்ன சொல்ல வாருண்டா, இவங்க முன்னால் அரசியலை பேசி இருந்தாலும் உண்மையிலே அரசியல் என்பது ஒரு முறைமைப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு சப்ஜெக்டாக, முறைமைப்படுத்தப்பட்ட ஒரு கருத்தியலாக உருவாக்கப்பட்டது கிரேக்க காலத்துக்கு பின்னால. அப்போ ஒவ்வொரு காலங்கள்லயும் குறிப்பிட்ட சில அறிஞர்கள் அரசியல் சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நிறைய அறிஞர்களோட பேர் வரும். உதாரணத்துக்கு நான் சும்மா சொல்றேன். இப்ப நாங்க இப்ப 4 பேர் நான் பேரை சொன்னோம். அதே மாதிரி நாங்க ரோமானிய காலத்துல புனித அகஸ்டின் சம்பந்தமாக படிப்போம். அதுக்கு பின்னால மக்கியவல்லி சம்பந்தமாக படிப்போம். அதே மாதிரி டைசி சம்பந்தமாக படிப்போம். அதே மாதிரி ஹம்சா அலவின்னு சொல்லி பின்காலனித்துவம் சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு அறிஞரை பத்தி படிப்போம். அதே மாதிரி தோமஸ் ஹோப்ஸ், ஜோன் லோக், ஜீன் ஜக் ரூசோ, இவங்க எல்லாம் அறிஞர்கள். இந்த தோமஸ் ஹோப்ஸும் ஜீன் ஜக் ரூசோவும் ஜோன் லோக்கும் இந்த மிக முக்கியமான அறிஞர்கள் சமூக ஒப்பந்தம் சம்பந்தமாக பேசியிருக்கிறாங்க, சமூக வாழ்க்கை சம்பந்தமாக பேசியிருக்கிறாங்க, மனிதண்ட இயற்கை நிலை சம்பந்தமாக பேசின அறிஞர்கள். அதே மாதிரி அதாவது மொண்டஸ்கியூ என்ற அறிஞர் அந்த மொண்டஸ்கியூ அறிஞர் வலுவேரக்கம் சம்பந்தமாக பேசிக்கிறாங்க. அதே மாதிரி கால்மாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும், ஜெர்மன்ல பிறந்தவன். கால்மாஸ் கம்யூனிசத்துல தந்தைன்னு சொல்லப்படக்கூடிய இவரை பத்தி கொஞ்சம் படிப்போம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த அரசியல் சப்ஜெக்ட். எனவே அரசியல் தந்தை என்று சொல்லப்படக்கூடியவர் அரிஸ்டோட்டில். அரசியல் ஆரம்ப தந்தை அரிஸ்டோட்டில். அரசியல் நவீன தந்தையாக பார்க்கப்படக்கூடியவர் மக்கியவல்லி. அதாவது அரசியல் நவீன தந்தை மக்கியவல்லி. அப்போ அது சம்பந்தமாக இன்ஷால்லா படிப்போம். அடுத்து அரசியல் தோற்றம், அடுத்த அணுகுமுறைகள் என்கின்ற போது இப்ப நாங்க ஒரு பாடத்தை படிக்கின்ற நேரம் உங்களுக்கு பேசுறது விலங்குதான், என்ன விலங்காட்டி கொஞ்சம் சொல்லிக் கொள்ளுவோம்.
அரசியலை படிக்கின்ற நேரம், அரசியலை மட்டுமில்ல ஒரு கல்வியை படிக்கிற நேரம், அந்த கல்வியை படிக்கிறதுக்கான அப்ரோச்சிங் சப்ஜெக்ட் வந்து இருக்குதுன்னா அது அணுகிறதுக்கான முறைமைகள். உதாரணமாக அணுகிறதுக்கான முறைகள் என்னது? நாங்க உதாரணமா ஒருத்தர் அணுகிறதா இருந்தா நேரடியாக அவர் அணுகிறதுக்கு இயலாட்டி நாங்க என்ன செய்வோம்? பல வழிகளை பயன்படுத்தி நாங்க அவர் அணுகிறோம். இதே மாதிரி அரசியலை படிக்கிற நேரம் உம் கேட்கவில்லைன்னு போட்டிக்குது. அடுத்த ஆக்களுக்கு எப்படி? கேக்குது சார் கிளியரா? கேக்குது சார். கேக்குற இல்லைன்னு சொல்ற புள்ள கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் உங்களோட கவரேஜ்ல என்ன சரி ப்ராப்ளங்களோ தெரியாது. ஏன்னா அடுத்த புள்ளாலே கேக்குறேன்னு சொல்றாங்க. நான் ரெக்கார்டிங்கும் பண்ணிட்டு தான் ஈக்கிறேன். ஓகே, அப்போ இந்த அணுகுமுறைகள்ல வந்து நாங்க அரசியலை படிக்கின்ற நேரம் உள்ள அணுகுமுறைகள், உதாரணமாக நாங்க சமூகவியல் அணுகுமுறை என்று பாடம் படிப்போம், வரலாற்று அணுகுமுறை என்று படிப்போம், அதே மாதிரி புள்ளி விவரவியல் அணுகுமுறை எடுத்து படிப்போம். அடுத்து வந்து தத்துவவாத அணுகுமுறை என்று படிப்போம், பொருளியல் அணுகுமுறை என்று படிப்போம். அதே மாதிரி நவீன கால நடத்தைவாத அணுகுமுறை சம்பந்தமாக படிப்போம், சட்ட அணுகுமுறை சம்பந்தமாக படிப்போம். இதெல்லாம் என்னன்னா அரசியலை படிக்கிறதுக்கான சப்போர்ட்டான சப்ஜெக்டுகள். இந்த அணுகுமுறைகளை வச்சு அரசியலை படிக்கிறது. இப்ப ஆரம்ப காலங்கள்ல சொன்னாங்க அரசியல்ட மிக முக்கியமான கரு யாரு தெரியுமா? இந்த அரசியல் நிறுவனங்கள்னு சொன்னாங்க ஆரம்ப காலத்துல. ஆனா இப்புள்ள காலங்கள்ல சொல்றாங்க வந்து இந்த அரசியல்ட மிக முக்கியமான கதாபாத்திரம் வந்து நிறுவனங்கள் அல்ல, மனிதன் தான் அரசியல்ட மிக முக்கியமான கதாபாத்திரம். எனவே மனிதனை பத்தி படிக்கிறது மிக முக்கியமான ஒரு பாட்டு. நடத்தைவாத அணுகுமுறை என்று 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில ஒரு அணுகுமுறை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுது. அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க விஞ்ஞான அணுகுமுறை. இதெல்லாம் நீங்க குழப்பிக்கொள்ள வேணும், பயப்படவும் வேணும். இதெல்லாம் சும்மா ஒரு ஆரம்பத்தை நான் சொல்றேன், சரியா? இதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு துல்லியமாக இன்ஷா அல்லாஹ் படிச்சு தரப்படும். எனவே மனித நடத்தைகள் அரசியல்ல மாற்றம் செலுத்துது, தாக்கம் செலுத்துது. எனவே மனித நடத்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கு வந்து மனித வளம் சம்பந்தமாக படிக்கிற கல்வி வந்து உலகத்துல மிக முக்கியமான ஒரு கல்வி. மனிதத்தை பத்தி படிக்கிறது, மானுடவியலோட சப்ஜெக்ட் ஒன்றே இருக்குது. அதுல வந்து மானுடவியல் சப்ஜெக்ட்ல நீங்க வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மனித வள முகாமைத்துவம் என்று யாரும் மனித வள முகாமைத்துவம் சம்பந்தமாக கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஓகே, அப்ப என்னது மனித வள முகாமைத்துவம் என்றா மனிதன் இதை பத்தி படிக்கிறது, மனித தன்மைகள், மனித இயல்பு, இது சம்பந்தமாக படிக்கிற ஒரு கற்கை. சரி, அப்போ நாங்க வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துல இது சம்பந்தமான விஷயங்களை படிப்போம். ரெண்டாவது நாங்க வந்து அரசியல்ல படிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான யூனிட் தான் அரசு அறிவியல்ல உள்ளடக்கப்படும் உபத்துறைகள். இது சம்பந்தமாக நாங்க இன்ஷா அல்லாஹ் படிக்க வைக்கிறோம். அரசியல்ல உள்ளடக்கப்படக்கூடிய உபத்துறைகள் என்றா நிறைய துறைகள் உள்ளடக்கப்படும் அரசியலுக்குள்ளால. அப்போ அரசியல் கற்கைக்குள்ளால நிறைய விஷயங்கள் நாங்க துறைகள் படிப்போம். அது சம்பந்தமான விஷயங்கள் இந்த யூனிட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேசான யூனிட் தான். நாங்க வந்து அரசியல் நிறுவனங்கள் சம்பந்தமாக, அரசியல் அதிகாரங்கள் சம்பந்தமாக இப்படியான விஷயங்களை வந்து இந்த யூனிட்ல படிப்போம், 2வது யூனிட்ல. அடுத்தது வந்து அஹ் 3வது யூனிட் வந்து அரசு சம்பந்தமாக படிப்போம். அரசண்டா இப்போ நாங்க வந்து இதுல வந்து 2 3 சொல்லுகிற நீங்க விளங்கிக் கொள்ளவா, பிரிச்சு விலகிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டம் வரும். ஒன்று அரசு, ஒன்று என்னது அரசுன்னு சொல்லுவோம். இன்னொன்று ஆஹ் அரசாங்கம் என்று சொல்லுவோம். இன்னொன்று இருக்குது அரசியல் என்று சொல்லுவோம். இன்னொன்று இருக்குது அரசறிவியல் என்று சொல்லுவோம். உதாரணத்தை நான் சொல்றேன். அடுத்த இன்னொன்று இருக்குது அரசாட்சி என்று. இப்படி பல சொற்கள் இருக்குது. அப்ப இதுல நாங்க கொஞ்சம் ஒவ்வொன்றுக்கும் இடையில வேறுபாடுகள் இருக்குது. அது சம்பந்தமா நாங்க படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப மிக முக்கியமான ஒரு பாட்டு தான் இந்த அரசும் அரசாங்கமும். அரசு அரசாங்கம் 2 பாட்டு இருக்குது. அரசாங்கம் தெரியும் உங்களுக்கு? அரசாங்கத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன? அரசாங்கம் சம்பந்தமா தெரியுமா எல்லாருக்கும்? எங்க நாட்டுல அரசாங்கம் இருக்குதா? சரி, நாட்டுல அரசாங்கம் என்ன? சரி,
ஓகே, ஒரு நாட்டுல ஒரு அரசாங்கம் இருந்தாதான் அந்த நாட்டை என்ன செய்யலாம், ரன் பண்ணலாம். சரியா? ஓகே. அப்போ இந்த அரசாங்கம் வந்து என்னன்னு கேட்டா, அரசு என்றது வந்து கண்ணுக்கு விளங்காத ஒரு விஷயம் தான் அரசு. கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஒன்றுதான் அரசு. அரசாங்கம் வந்து கண்ணுக்கு விளங்கும். உதாரணத்துக்கு ஆஹ் எங்கட ஸ்ரீலங்காக்கு இலங்கையோட உத்தியோகபூர்வ பேர் என்ன தெரியுமா? ஒபிஷியல் நேம் வந்து இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு தான் இலங்கையோட உத்தியோகபூர்வ பேர். அதாவது இலங்கை என்பது அரசு, சோசலிச குடியரசு. இந்த அரசு வந்து இலங்கையில அரசு நீக்குது, ஆனா மனிதர்களோட கண்களால அதை விளங்கலாது. சரியா? அப்ப இந்த அரசுல மிக முக்கியமான 5 மூலக்கூறுகள் இருக்குது, அடிப்படைகள் இருக்குது. அதுல ஒன்றுதான் மக்கள் தொகை. ஒரு நாட்டுல அரசு ஈக்கிறேன்னு சொன்னா, ஒரு இடத்துல அரசு ஈக்கிறேன்னு சொன்னா, அந்த அரசு எங்களுக்கு கண்ணால பார்க்க இயலாது. சரியா? ஆனா அதோட மூலக்கூறுகளை எங்களை கண்ணால பார்க்கலாம், அதனுடைய அடிப்படைகளை கண்டுகொள்ளலாம். அதுல முதலாவது என்னது? உதாரணத்துக்கு மக்கள் தொகை, அந்த நாட்டுல வாழக்கூடிய மக்கள்கிட்ட எண்ணிக்கை. ரெண்டாவது வரையறுக்கப்பட்ட நிலம், அந்த நாட்டுல வந்து ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நிலமும் நீக்குதான்னு பார்ப்பாங்க. உதாரணமா இலங்கை எடுத்துக்கொள்வோமே. இலங்கையை பொறுத்தவரையில இலங்கையில 2,20,00,000 பேர் மட்டும் வாழ்றாங்க மக்கள். அப்ப இலங்கையிட மக்கள் தொகை ஓகே. அடுத்த இலங்கைக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு நிலம் உண்டீக்குது. இந்த நிலம் வந்து எல்லைகள், வரையறுக்கப்பட்ட எல்லைகள் இருக்குது. உதாரணமாக நில எல்லைகள் ஒன்றிக்குது. அதே மாதிரி தரை எல்லை, அதாவது நில எல்லை தரை எல்லைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து ஸ்பேஸ்ல ஒரு எல்லை ஒன்று இருக்குது. அதாவது எங்கட வந்து இந்த எங்கட வானத்துல ஒரு எல்லை ஒன்று இருக்குது. எங்களுக்கான எங்க நாட்டுக்கு சொந்தமான ஒரு எல்லை பகுதி ஒன்று இருக்குது. அப்ப வேற நாட்டு விமானங்கள் இலங்கையிட எல்லைக்குள்ளால அனுமதி இல்லாம பறக்க இயலாது. அப்ப இலங்கையிட அந்த ஸ்பேஸ் ஏரியால ஒரு எல்லை ஒன்று இருக்குது. அதே மாதிரி கடல் வழி எல்லை ஒன்று இருக்குது. இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களாக்கும் இந்த கச்சத்தீவு பிரச்சனை. கச்சத்தீவுல வந்து இந்திய மீனவர்கள் மீன் பிடிச்சாங்க, அதனால கைது செய்யப்பட்டாங்க, அப்படியான விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்ட காலங்கள்ல. அப்ப என்னது காரணம் என்றா, இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமான ஒரு தீவு. இந்தியாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான். இந்தியாவுக்கு கிட்ட இருக்கிற தீவு, ஆனாலும் இலங்கைக்கு சொந்தமான ஒரு தீவு. அப்ப இலங்கைக்கு என்ன செஞ்சாங்கன்னா, ஆரம்ப காலத்துல இந்தியால தமிழ்நாட்டுல இருந்த இந்த முதலமைச்சர்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதாவது அந்த தீவை இலங்கைக்கு வந்து ஒரு எக்ரிமெண்ட் அடிப்படையில கொடுக்குறாங்க. அப்ப இப்ப அது வந்து இலங்கை மக்களுக்கு சொந்தமான ஒரு தீவா தான் அந்த கச்சத்தீவு இருக்குது. எனவே அதுல அந்த ஏரியால நிறைய மீன்கள் மாட்டுப்படும், நிறைய மீன்கள் மாட்டுப்படும். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, இந்திய மீனவர்கள் இந்தியாவுடைய தமிழ்நாட்டு எல்லையில மீன் பிடிக்கிற நேரம் தவறுதலாக அதை தாண்டி சில நேரங்கள்ல மீன் பிடிச்சிட்டு வர நேரம் இந்த கச்சத்தீவு அந்த ஏரியாக்குள்ளாலே வந்து மீனை பிடிப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து அவங்க வந்து இலங்கை கடற்படையினரால கைது செய்யப்படுறாங்க. அப்ப என்னன்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் எல்லைகள் இருக்கிறதுனாலதான் அந்த நாட்டோட எல்லைகள் அத்துமீறுகின்ற போது மனிதர்கள் கைது செய்யப்படுறாங்க. சரியா? ஓகே. அப்போ நாங்க அதுல பார்த்தோம், முதலாவது மக்கள் தொகை ஒன்று இருக்குது, அடுத்தது வந்து எல்லைகள் இருக்குது, அடுத்த இன்னொன்று பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், அதிகாரம் ஒன்று இருக்குது. அதிகாரம் என்றது ஒரு நாட்டுக்கு தேவையான கட்ஸ் அதிகாரம். இப்ப இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அதிகாரம் ஒன்று இருக்குது, உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு அதிகாரம். எனவே உலகம் வந்து ஒரு நாட்டை அரசியல் ரீதியாக அங்கீகரிக்கிறதா இருந்தால் கட்டாயம் அந்த நாட்டுக்கு இறைமை அதிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்கணும். இந்த இறைமை அதிகாரம் சம்பந்தமாக பேசின அறிஞர் தான் மக்கியவல்லி. அதாவது அரசியல்ல நவீன தந்தைன்னு சொல்லுவோம். எனவே இறைமை அதிகாரம் இருக்கின்ற போதுதான் அந்த நாடு வந்து ஒரு சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி அந்த அரசிட இன்னொரு 4வது அடிப்படை ஒன்று இருக்குது, அது வந்து அரசாங்கம். அரசிட ஒரு முகவர் தான் அரசாங்கம்னு சொல்லுவோம். அதாவது அரசு வந்து எங்களுக்கு கண்ணுக்கு விளங்குறதில்ல, இந்த அரசுடைய செயற்பாடுகளை சமூகத்துல செய்யக்கூடியது அரசாங்கம். அப்ப அரசாங்கத்தை நாங்க கண்ணால பார்க்கலாம். அப்போ ஒரு நாட்டுல அரசாங்கம் இருக்கிறது கட்டாயம். ஒரு நாட்டுல அரசு இருக்கிறதா இருந்தா அங்க அரசுடைய முகவராக அரசாங்கம் செயற்படும். அப்ப இது என்ன சொல்ல வரணும், இதுல நாங்க என்ன படிக்க போறோம்டா, அரசாங்கம் என்பதுக்கு கண்ணுக்கு புலப்படக்கூடியது, அரசாங்கம் என்பது காலத்துக்கு ஒருக்க மாற்றம் செய்யப்படக்கூடியது, அரசாங்கத்துக்கு ஒரு நிலையான இடம் தேவைப்பட்டல்ல, இப்படின்னு படிச்சுட்டு போவோம். ஆனா அரசு என்பது கண்ணுக்கு விளங்காது, அது நிரந்தரமானது, யாருக்கும் அரசை மாத்த இயலாது, இல்லாமல் ஆக்க இயலாது. எனவே அரசுகள் மாற இயலாது, அரசாங்கங்கள் மாறலாம். அப்ப இது சம்பந்தமான விஷயங்கள் படிப்போம். அடுத்த நவீன தேசிய அரசு என்ற ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. இது வந்து கிட்ட காலங்கள்ல அரசியல்ல சேர்க்கப்பட்ட ஒரு தலைப்பு.
அரசியலை பொறுத்தவரை ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளணும். அரசியல் அரசியலுடைய பாடப்பரப்பு, அதனுடைய எல்லைகள் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளார சுருங்கியதோ இல்ல. அது காலத்துக்கு காலம் புதிய புதிய விஷயங்களை அப்டேட்டிங்க தந்து கொண்டேதான் இருக்கும். இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால நாங்க படிக்கிற நேரம் இல்லாத சிலபஸ் இப்ப உள்ள பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல அந்த சிலபஸை எட் பண்றாங்க. அதாவது அரசியல் என்பது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு கற்கை துறை. புதிய புதிய விஷயங்கள் அரசியலுக்குள்ளால வந்துட்டே இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உலகத்துல அறிமுகப்படுத்தப்படுகின்ற போது அந்த விஷயங்கள் சிலபஸ்ல உள்ளடங்கப்படும். எனவே அரசியல் என்பது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளால அதற்குரிய வரை விலக்கணம் சொல்லப்பட முடியாத ஒரு கற்கை துறை என்பதை நீங்க சரியா விளங்கிக் கொள்ளணும். சரி, இது விளையாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு விளங்குதா பாடங்கள் இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாயிக்குதா? சில பிள்ளைகளுக்கு கிளியர் இல்லைன்னு சொல்றாங்க. உண்மையை கவலையாயிக்குது. கொஞ்சம் பாருங்க, அவங்க கொஞ்சம் கவரேஜை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க. ஏண்டா முக்கியமான சில பகுதிகள் படிச்சுட்டு போறது உங்களுக்கு விலங்கல்லாட்டி கஷ்டமா பேத்துரும். சரி, அடுத்தது 4வது யூனிட் அரசியல் அமைப்பு மாதிரிகள். அரசியல் அமைப்பு மாதிரிகள் அரசியல் அமைப்பு மாதிரிகள் என்றா நாங்க இன்ஷால்லா இதுல அரசியல் யாப்பு மாதிரிகள் சம்பந்தமாக படிப்போம். இப்போ நாங்க சில நாடுகள்ல இப்போ ஒவ்வொரு நாடுகள் ஒவ்வொரு விதமான ஆட்சி முறைமைகளை கொண்டது. இலங்கை ஜனாதிபதி அரசாங்க முறைன்னு சொல்லுவோம். இந்தியா பிரதமர் ஆட்சி முறைன்னு சொல்லுவோம். இலங்கைக்கு ஒரு காலத்துல சொன்னாங்க கலப்பு ஜனாதிபதி அரசாங்க முறைன்னு. இலங்கையில பிரதமர்கிட்ட பண்பு மீக்குது, ஜனாதிபதியிட பண்பு மீக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அது சம்பந்தமாக படிப்போம். அடுத்த அரசியல் அமைப்பு மாதிரிகள்ல யாப்புகள் சம்பந்தமாக படிப்போம். ஒவ்வொரு நாடுகள்ல ஒவ்வொரு விதமான யாப்புகள் இருக்கும். சில நேரங்கள்ல இப்ப அரசாங்கத்துல வகைகள் சம்பந்தமா படிப்போம். ஒன்றில் ஜனநாயக ஆட்சி. ஜனநாயக ஆட்சி என்பது மக்களால் மக்களுக்காக செய்யப்படுகின்ற ஒரு ஆட்சி முறை. எங்கட நாட்டுல ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு ஜனநாயக ஆட்சி. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு. ஜனநாயகம் என்றது மக்களால தான் இலங்கையோட தலைவர்கள் தெரிவு செய்யப்படுறாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுறாங்க. அப்ப இலங்கையில ஒரு மக்களாட்சி காணப்படுகிறது. ஜனநாயகம் என்றது மக்களால தெரிவு செய்யப்படக்கூடிய ஆட்சி. இன்னொன்று இது அனைத்தாண்மை அரசாங்கம் அல்லது சர்வதிகார அரசாங்கம்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவோம் சில்லோராட்சி அரசாங்கம். சரியா? அப்படின்னு என்னது சர்வதிகாரம்? உங்களுக்கு தெரியும், 1924ஆம் ஆண்டு முதலாம் உலக மகா யுத்தம் நடக்குது. 1924ஆம் ஆண்டு முதல் 1928ஆம் ஆண்டு கால பகுதி வரை முதலாம் உலக மகா யுத்தம் நடக்குது. அதுக்கு பின்னால திரும்ப 1900 நான் நினைக்கிறேன் 37 நினைக்கிறேன் 2ஆம் உலக மகா யுத்தம் ஆரம்பிக்குது. அது 1945 வரங்காட்டும் அந்த 2ஆம் உலக மகா யுத்தம் நடைபெறுது. அப்ப இந்த 2ஆம் உலக மகா யுத்தத்துல இந்த ஹிட்லரை முசோலினியும் பத்தி நீங்க அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. மிக முக்கியமான கதாநாயகரா இருந்தவங்க. ஹிட்லர் ஜெர்மன்ல அதிபரா இருந்தாரு. முசோலினி இட்டாலியில அதிபராக இருந்தவங்க. அப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்களோட சர்வதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களோட அந்த ஆட்சியை பயன்படுத்தி என்ன செஞ்சாங்கன்னா மக்கள் அநியாயம் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொலை செஞ்சாங்க. 60 லட்சம் யூதர்களை கொலை செஞ்சாங்க. அப்போ இந்த 2 உலக மகா யுத்தத்தால உலகத்துல அதிகமான உயிரிழப்புகள், அதிகமான பொருள் சேதங்கள், அதிகமான மனித மான இழப்புகள் இப்படின்னு சொல்லி உலகத்துடைய பெரிய ஒரு பாட்டொண்டே என்ன செஞ்சது இழந்துச்சு. அப்ப என்ன செய்யறாங்கன்னா 1948ஆம் ஆண்டு கால பகுதியில அவசரமாக உலகம் என்ன செய்யறாங்க யோசிக்கிறாங்க. இந்த உலகத்துல 3ஆம் உலக மகா யுத்தம் நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஐக்கிய நாடுகள் சபை என்றதை ஒன்று உருவாக்குறாங்க. யுஎன்ஓன்னு சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபைன்னு உருவாக்குறாங்க. அதுல கிட்டத்தட்ட 190 சொச்ச நாடுகள் அதுல அங்கம் வகிக்கிறாங்க இப்போ. அப்ப இந்த ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டதுக்கு மிக முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டா 3ஆம் உலக மகா யுத்தம் இலங்கையில மீளவும் நடைபெறக்கூடாது என்ற அடிப்படையில தான் என்ன செய்யறதா உருவாக்கப்படுது. எனவே இதுக்கு பின்னால அந்த அமைப்புக்கு பின்னாலதான் புதிய புதிய விஷயங்கள். யூதர்கள் என்பது யாருன்னு கேட்டுக்கிறாங்க. நான் கொஞ்சம் அதை சுருக்கமா சொல்றேன். அப்போ இந்த ஐக்கிய நாடுகள் சபையில நிறைய இதுகளை உருவாக்குறாங்க. உதாரணமா ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள். அதே மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அதாவது யுனெஸ்கோ, யூனிசெஃப், WHO உலக சுகாதார அமைப்பு இப்படியான இந்த யூனிட்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. அதாவது உலகத்துல திரும்பவும் என்ன செய்யப்படாது, அமைதி சீர்குலையப்படாது என்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஒரு நாடு அத்துமீறி அல்லது ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி அத்துமீறி செல்கின்ற போது அந்த நாட்டுடைய ஜனாதிபதியை உலக நாடுகள் சேர்ந்து கண்டிக்கின்ற ஒரு நிலைமைக்கு உருவாக்கின ஒரு திட்ட அடிப்படையில் உருவாக்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபை. உங்களுக்கு தெரியும்
இஸ்ரேல் பலஸ்தீன் யுத்தத்துல இப்ப யுத்த நிறுத்தம் செய்யப்பட்டிருக்குது. இந்த யுத்த நிறுத்தத்துக்கு மிக முக்கியமாக தலையீடு செஞ்ச நாடுகள்ல வந்து அமெரிக்கா வந்து அதில் தலையீடு செஞ்சுச்சு. அதே மாதிரி ஈரான் இஸ்ரேலுக்கு அடிச்சாங்க. கொஞ்சம் ஒரு 12 நாட்கள் ஒரு கடும் அடி அடிச்சாங்க. அப்ப அந்த நேரத்துல ஈரானை கட்டுப்படுத்தினது வந்து அமெரிக்கா போன்ற முஸ்லீம் நாடுகள் இணைஞ்சுதான் என்ன செஞ்சா கட்டுப்படுத்துறாங்க. அப்ப கட்டுப்படுத்தாம இருந்திருந்தா அந்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, ஈரான் அந்த அடிச்ச அடியில சம்டைம் இஸ்ரேல் வந்து தாங்கிக் கொள்ளாத முடியாத இழப்புகளை சந்திக்க நேரிட்டிருக்கும். இதே கட்டுப்படுத்துறாங்க. ஒரு நாடு எல்லை மீறி போகின்ற போதும் அந்த ஐநா உறுப்பினர்களை கொண்ட அந்த நாட்டுல உள்ளவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வந்து அடுத்த நாடுகளை கட்டுப்படுத்தி யுத்தங்கள் உக்கிரமடையாம அந்த நாடுகளை பாதுகாக்கிறதுக்கான வழிவகைகளை செய்யறாங்க. இதுதான் இந்த இந்த ஐநா சபைகள் என்றதுல உருவாக்கப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம். அப்ப இதுல உருவாக்கப்படுதா ஜனநாயக ஆட்சி முறைகள் உருவாக்கப்படுது. இன்னொரு இது முடியாட்சி முறை என்று அனைத்தாண்மை, சர்வதிகார ஆட்சி, அதே மாதிரி சில்லோர் ஆட்சி, இது எல்லாமே சர்வதிகார ஆட்சி. அதாவது நினைச்ச மூப்புல செய்வாங்க. இப்ப ஜனநாயக ஆட்சி என்றா மக்களுக்காக செய்யப்படக்கூடிய ஆட்சி. அங்க நாட்டுல ஜனாதிபதி வந்து மக்கள்கிட்ட சேவகம். ஆனா சர்வதிகார ஆட்சியில வந்து மக்கள் அரசாங்கத்துக்குரியவர்கள், அரசாங்கத்துக்கு சேவை செய்யணும். ஜனாதிபதிக்கு மக்கள் சேவை செய்யணும் மேலேயே ஜனாதிபதி மக்களுக்கு சேவை செய்ய மாட்டாரு. அப்போ மக்களுக்காகத்தான் மன்னர் என்ற அந்த மக்களுக்காக என்ற மன்னர் இல்லாம மன்னருக்காகத்தான் மக்கள் என்ற கோட்பாட்டோட இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த சர்வதிகார ஆட்சி. அதே மாதிரி முடியாட்சின்னு சொல்லுவோம். இன்னொன்று மன்னர் ஆட்சி. இப்போ உள்ள அரபு நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறைமை தான் முடியாட்சி அல்லது மன்னராட்சின்னு சொல்லுவோம். அடுத்த ஒரு புள்ள கேட்டிருந்தாங்க, இங்க வந்து யூதர்கள் என்பவங்க யாரு? யூதர்கள் என்றது யூதர்கள் நசாராக்கள் 2 கூட்டம் வைக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அந்த அதாவது அவங்களுக்கு நசாராக்கள்னு சொல்லுவோம். யூதர்கள் என்றது வந்து அதாவது என்ன சொல்ல, இப்போ இந்த இஸ்ரேல் இருக்கிறாங்களே ஒரு கூட்டம் வாழ்றாங்களே, அதாவது தௌராத்தை பின்பற்றக்கூடியவங்க தான் யூதர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல அந்த தௌராத்த பைபிளை பின்பற்றக்கூடியவங்க தான் யூதர்கள். எனவே இந்த யூதர்கள் தான் இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் 2 பேரும் வந்து 2 இனங்களா உலகத்தை வாழ்றாங்க. அந்த யூதர்கள் தான் இந்த பலஸ்தீன் மக்களுக்கு அநியாயம் செய்யற விஷயங்கள்ல மும்முரமாக ஈடுபடக்கூடியவங்க எல்லாம் அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ இது வந்து யூதர்கள். சரியா? ஓகே. அப்ப நாங்க இது சம்பந்தமாக அரசியல் அமைப்பு மாதிரிகள் சம்பந்தமாக 4வது யூனிட்ல படிப்போம். அதே மாதிரி என்ன சரி கேள்விகள் இருந்தா சும்மா இடக்கிட கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து மிச்சம் இந்த சாரி இந்த ஸ்கிரீன்ல சின்னோரு அந்த ப்ராப்ளம்ன்றதால அந்த பிடிஎஃப் நான் ஒவ்வொன்றா தான் உங்களுக்கு அனுப்ப வேண்டியது. அதுதான் சின்னோரு டைம் எடுக்குது. அடுத்தது 5வது யூனிட் அரசியல் கருத்தியல்கள். அரசியல் கருத்தியல்கள். நான் இப்ப அந்த பிள்ளைக்கு யூதர்கள் சம்பந்தமா நான் விளங்கப்படுத்தினது போதுதான். ஆனாலும் வந்து நான் உங்களுக்கு அது சம்பந்தமாக ஒரு வேற பாடங்கள் சந்தர்ப்பங்கள் கிடைச்சா இன்ஷால்லா பொலிட்டிக்கல் பாடங்கள்லயே உங்களுக்கு அது சம்பந்தமாக தெளிவுபடுத்துறோம். யூதர்கள்டா யாரு? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? எல்லாருக்கும் அப்படியா? இல்ல சார். ஓகே. அடுத்து அரசியல் கருத்தியல்கள். அரசியல் கருத்தியல்கள் என்றது ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று. நாங்க இன்ஷால்லா இதே கொஞ்சம் விரிவா படிப்போம். நான் இதை பெருசா விளங்கப்படுத்தலை இப்போ உங்களுக்கு, இல்லை இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணும்ன்றதுக்காக. அரசியல் கருத்தியல்கள், அரசியல் சிந்தனைகள், அரசியல் கோட்பாடுகள், இது சம்பந்தமான ஒரு யூனிட்டை வந்து அந்த ஒரு சப்ஜெக்டை வந்து நாங்க இன்ஷால்லா 5வது யூனிட்ல படிப்போம். அடுத்தது வந்து 6வது யூனிட் முரண்பாடு தீர்த்தலும். இது வந்து கிட்ட காலங்கள்ல அரசியல்ல உள்வாங்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு துறை முரண்பாடு. இப்ப முரண்பாடு தான் இன்றைக்கு உலகத்துல, அதாவது அரசியல்ல மிக முக்கியமான துறை. நான் நினைக்கிறேன் கொழும்பு யூனிவர்சிட்டியில ஒரு டிப்ளமா கூட இதுல கொடுக்குறாங்க. அதாவது கன்ஃபிளிக்ட்னு சொல்லுவோம். முரண்பாடு தீர்த்தலும். சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்குள்ள அடிப்படையான காரணம் என்னது, தோற்ற காரணிகள் என்னது, அந்த பிரச்சனைகள் எப்ப உக்கிரம் அடையுது, அதுக்கு பின்னால அது திரும்ப பழைய நிலைமைக்கு எப்படி வருது, இது சம்பந்தமான விஷயங்களை இதுல பார்ப்போம். அதாவது முரண்பாடு எப்படி நடக்குது, அந்த முரண்பாடுக்கான தீர்வு எப்படி முன்வைக்கிறது. இதுல வந்து ஜொஹான் கல்தூங் என்ற மிக முக்கியமான அறிஞர் ஒன்று எழுதியிருக்கிறாரு. அப்ப இது சம்பந்தமா மோதல் முக்கோணம் சம்பந்தமாக அவர் இது சம்பந்தமா நிறைய கருத்துக்கள் சொல்லிக்கிறாரு. அப்போ ஒரு பிரச்சனையோட ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குது, அதுக்கு பின்னால அது எப்படி உச்சகட்டம் அடையுது, தீவிர நிலைமைக்கு எப்படி அடையுது, அதுக்கு பின்னால அந்த தீவிர நிலைமை எப்படி குறையுது, அதுக்கு பின்னால இயல்பு நிலைக்கு எப்படி மாறுது, அதுக்கு பின்னால சமாதான பேச்சுவார்த்தைகள் எப்படி நடக்குது என்பது சம்பந்தமான ஒரு பாடம் தான் இந்த 6வது யூனிட்ல படிக்கக்கூடிய
பாடம். உங்களுக்கு கிளியர் தான் என்ன? சரி, நாங்க இதெல்லாம் கொஞ்சம் விரிவாக படிப்போம் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற நேரம் படிப்போம். இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட், நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. இதனடா இப்படி எல்லாம் படிச்சு தராங்க என்றதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. மிச்சம் இன்ட்ரெஸ்டா ஆகிக்கும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அடுத்த 7வது யூனிட் இலங்கையோட காலனித்துவ நிலை மாற்றம். இலங்கையை பத்தி படிப்பீங்க அரசியல், இலங்கை அரசியல் இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட் உண்டு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 1505ஆம் ஆண்டு காலப்பகுதியில இலங்கையில போர்த்துகீசர்கள் வந்தாங்க. அப்ப இலங்கையோட ஆரம்ப 1505க்கு முன்னால இலங்கையர்களோட வணிக தொடர்புகளை அரபிகளை வச்சிருந்தாங்க. குறிப்பாக மிஸ்ர் நாட்டு அரபிகள், அதாவது எகிப்துடைய அரபிகள் வந்து இலங்கையோட ஒரு பொருளாதார ஒரு தொடர்பை வச்சிருந்தாங்க. எனவே 1505ஆம் ஆண்டு இவங்க வந்து இலங்கைக்கு வந்தவங்க இல்ல, மோல்டிஸுக்கு போற வழியில காலி பிரதேசத்துல அப்படியே இலங்கையில இலைப்பாடுறதுக்காக வராங்க. அதுக்கு பின்னால இலங்கையில காணப்பட்ட அந்த பலங்களை கண்டு அப்படியே இலங்கையிலே தங்கிக் கொள்றாங்க. எனவே 1505ஆம் ஆண்டு காலப்பகுதியில இவங்க இலங்கைக்குள்ளால வராங்க. அதுக்கப்புறம் 1602ஆம் ஆண்டு காலப்பகுதிகள்ல இலங்கைக்கு ஒல்லாந்தர்கள் வராங்க. அதாவது போர்த்துகீசர்களை விரட்டி அடிச்சுட்டு ஒல்லாந்தர்கள் வராங்க. அதுக்கு பின்னால் 1796ஆம் ஆண்டு காலப்பகுதிகள்ல பிரித்தானியர்கள், அதாவது ஆங்கிலேயர்கள் இலங்கைக்கு வராங்க. இறுதியாக வந்தவங்க தான் இந்த ஆங்கிலேயர்கள். எனவே இவங்க என்ன செய்யறாங்கன்னா 1796ஆம் ஆண்டு பகுதியில இலங்கைய அந்த கரையோர பிரதேசங்களுக்கு வந்து கரையோர பிரதேசங்களை கைப்பற்றினதுக்கு பின்னால 1815ஆம் ஆண்டு இலங்கையிட மத்தியத்தை கைப்பற்றாங்க. அதாவது கண்டி டிஸ்ட்ரிக்டை கைப்பற்றாங்க. எனவே கண்டிய சிங்கள மன்னன் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறாங்க. எனவே அதுக்கு பின்னால முழு இலங்கையையும் ஒரே நிர்வாகத்துக்கு கீழால பிரித்தானியர்கள் சொல்லக்கூடிய ஆங்கிலேயர்கள் கொண்டு வராங்க. இதுல நீங்க ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்களாய்க்கும் 1833ஆம் ஆண்டு கோல்புர்க் அமரம் சீர்திருத்தம், 1910 குரு மக்களம் சீர்திருத்தம், 1921 மெனிங் சீர்திருத்தம், 1924 மெனிங் டிவான்சியர் சீர்திருத்தம், 1931 டொனமூர் சீர்திருத்தம், 1947 சோல்பரி அரசியல் சீர்திருத்தம். இப்படியான கொஞ்சம் சீர்திருத்தங்களை இந்த பிரித்தானியர்கள் ஆங்கிலேயர்கள் கொண்டு வராங்க. அதுக்கு பின்னால 47ஆம் ஆண்டு அதோட சோல்பரி அரசியல் யாப்பு கொண்டு வரப்படுது. 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடையுது. அடுத்த வருஷமே ஆங்கிலேயர்கள் யோசிக்கிறாங்க இலங்கையிலேயும் அது அந்த சுதந்திர போராட்டங்கள் வெடிக்கும் என்றதை பயந்து இலங்கை மக்களுக்கு என்ன செய்யறாங்க, சுதந்திரத்தை 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இலங்கைக்கு சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. எனவே அதுக்கு பின்னால 1972ஆம் ஆண்டு முதலாம் அரசியல் குடியரசு யாப்பு, இலங்கைக்கு சொந்தமான அரசியல் யாப்பு. ஒரு நாட்டுக்கு யாப்பு தேவை. யாப்பண்டா ஒரு நாட்டை ஆட்சி செய்யறதுக்கு மூல புத்தகம் ஒன்று தேவை. அந்த புத்தகத்தை வச்சுதான் நாட்டை ஆட்சி செய்வாங்க. அப்ப அவர் யாப்பு நாட்டிட மிக அத்திவாரம். எனவே இலங்கையோட அரசியல் யாப்பு இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு இலங்கையில சிறுபான்மையாக வாழக்கூடிய தமிழ் முஸ்லிம் மக்கள் நிம்மதியாக வாழ்றாங்க. ஏன்னா சிறுபான்மையோட உரிமைகள் அந்த யாப்புகள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தான் விரும்பிய கலாச்சாரத்தை மதத்தை பின்பற்றலாம். ஒவ்வொரு மனிதனும் தான் விரும்பிய வணக்க வழிபாடுகளை உருவாக்கலாம். இப்படி வந்து இலங்கையில யாப்புல சொல்லப்பட்டிருக்கிறதுனாலதான் இன்றைக்கு இந்த 2 சிறுபான்மை சமூகமும் இலங்கையில சுதந்திரமாக வாழ்றாங்க. மத கலாச்சாரங்கள் மத அடையாளங்களை அவங்களுக்கு வந்து பகிரங்கப்படுத்தலாம், எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. எனவே இந்த யாப்பு என்ன செய்யறாங்கன்னா 1972ஆம் ஆண்டு முதலாவது அரசியல் யாப்பை உருவாக்குறாங்க. அந்த யாப்பு கொஞ்சம் காலத்துக்கு பின்னால சரி வரல, கொஞ்சம் முன்பின் நீக்குது, தவறுகள் நீக்கிறதுனால திருப்பி 1978ஆம் ஆண்டு 2ஆம் அரசியல் குடியரசு யாப்பு உருவாக்கப்படுது. அந்த யாப்பு தான் இதுவரைக்கும் ஸ்ரீலங்கால இப்ப மட்டும் நடைமுறையில் உள்ள யாப்பு. 1978ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட யாப்பு தான் இப்ப மட்டும் ஸ்ரீலங்கால நடைமுறையில் இருக்கிற யாப்பு. அப்ப அந்த யாப்பை வந்து இதுவரைக்கும் மாத்தல. யாப்பு அப்படி லேசில மாத்தலாது. அப்ப அந்த யாப்புல என்ன செய்யறாங்கன்னா சில திருத்தங்களை செஞ்சுட்டு வராங்க, மாற்றங்களை செஞ்சுட்டு வராங்க, காலத்துக்கு காலம் மாற்றங்கள் செய்யறாங்க. இப்ப கடைசியாக ரணில் அரசாங்கம் இருக்கிற நேரம் 21ஆம் சீர்திருத்தம் வந்து கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுல நாங்க வந்து இந்த அரசியல்ல வந்து இந்த யாப்புகள் சம்பந்தமாக கொஞ்சம் படிப்போம், லேசான சப்ஜெக்ட். அதுல வந்து 17ஆம் சீர்திருத்தம் ஒன்று இருக்குது, மிக முக்கியமான சீர்திருத்தம். 17ஆம் சீர்திருத்தம்னா அது வந்து சந்திரிகா கொண்டு வந்தது. 18ஆம் சீர்திருத்தம் மஹிந்த ராஜபக்ஷ கொண்டு வந்தாரு. மைத்ரிபால சிறிசேன கொண்டு வந்தாரு. 20ஆம் சீர்திருத்தம் கோட்டாபய ராஜபக்ஷ கொண்டு வந்தாங்க. திருப்பி 21ஆம் சீர்திருத்தம் ரணில்ட காலத்துல கொண்டு வரப்பட்டுச்சு. எனவே இந்த சீர்திருத்தங்கள் சம்பந்தமாக நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டுகள் இருக்குது, நாங்க இன்ஷால்லா படிப்போம். அதே மாதிரி 13ஆம் சீர்திருத்தம் ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியும் இலங்கையில வந்து இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு, எல்லாம் படிச்சிருப்பீங்க, CWW கண்ணங்கரா. அப்ப இதெல்லாம் 13ஆம் சீர்திருத்தம். 20 யாரு? 20 வந்து கோட்டாபய ராஜபக்ஷ. ஓகே சார். சரியா? சரி கிளியரா?
ஓ மைத்திரிபால சிறிசேன அவங்க கொண்டு வந்து 19ஆம் சீர்திருத்தம். சரி, அந்த சீர்திருத்தத்துல என்னென்ன செய்யப்பட்டது சம்பந்தமாக நாங்க இன்ஷா அல்லாஹ் படிப்போம். சரியா? அப்ப இலங்கையில வந்து இந்த காலனித்துவ நிலை மாற்றம் அதுக்கான, அதாவது இலங்கை ஒரு காலனித்துவ நாடாக இருந்துச்சு. அந்நிய நாடுகளோட ஆதிக்கத்துக்கு கீழால இலங்கை வந்து அரசாட்சி, இலங்கை வந்து ஆட்சி செய்யப்பட்டது. எனவே அது சம்பந்தமா இலங்கை மட்டும் இல்ல, இலங்கை போன்ற பல நாடுகள் இந்த மாதிரி காலனித்துவத்துக்கு கீழா இருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கமாய்க்கும் பொதுநலவாய மாநாடுன்னு ஸ்ரீலங்கால 2015ஆம் ஆண்டு கால பகுதியில நினைக்கிறேன் இலங்கையில ஒன்று கூட்டினாங்க பொதுநலவாய மாநாடு. அதுல அந்த டைம் தலைவர் வந்து மைத்திரிபால சிறிசேன இருந்தார். நிறைய நாடுகள் அதுல அங்கத்துவம் வகிக்கிறாங்க. இந்த பொதுநலவாயம் என்றது வந்து ஏற்கனவே பிரித்தானியாவுடைய ஆட்சிக்கு கீழால இருந்து சுதந்திரம் கொடுக்கப்பட்ட நாடுகள்ட ஒரு கூட்டமைப்பு. அத என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா ஒரு கூட்டமாக ஒரு அமைப்பாக உருவாக்கி அதுவும் இன்றைக்கு வந்து ஏதோ ஒரு வகையில இலங்கையில ஒரு தாக்கத்தை செலுத்தி கொண்டு இருக்குது. சரியா? இது உங்களுக்கு கிளியரா? 7வது யூனிட். அந்த நீங்க சொன்னீங்க தானே 13 இலங்கை இதாப்பு அமௌண்ட், அது இன்னும் கொஞ்சம் சொல்றீங்க? எதுவும் அந்த அந்த சீர்திருத்தம்னு சொன்னீங்க 13வது. 13ஆம் சீர்திருத்தத்துல வந்துதான் கல்வி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டுச்சு. இலவச கல்வி சம்பந்தமாக முன்மொழிவுகள் அந்த சீர்திருத்தத்திலாம் பேசப்பட்டுச்சு. சரியா? அதே மாதிரி இந்த 13ஆம் சீர்திருத்தம் ஆழமாக பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இல்ல, நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி மிக முக்கியமாக அந்த நீங்க கேள்விப்பட்ட மாகாண சபைகள் பிரித்து கொடுக்கப்பட்ட சீர்திருத்தம், இலங்கையில 9 மாகாணங்கள் பிரிக்கப்பட்ட சீர்திருத்தமும் 13ஆம் சீர்திருத்தம் தான். கிளியரா உங்களுக்கு? ஓகே. அடுத்து சுதந்திரத்தின் பின்னரான இலங்கை. நான் இப்ப அதே உங்களுக்கு சேர்த்து நான் சொன்னேன். காலனித்துவ நிலை மாற்றம் 1948ஓட அவனோட காலம் முடிஞ்சிருது. அதுக்கு பின்னால இலங்கையில இப்ப கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தங்கள் யாப்புக்கள் சம்பந்தமாக 8வது யூனிட்ல இன்ஷா அல்லாஹ் படிப்போம். சரியா? இந்த யூனிட்ஸோட வந்து அதாவது 12ஆம் ஆண்டுக்குரிய சிலபஸ் முடியுது. 12ஆம் ஆண்டுக்குள்ள சிலபஸ் முடியுது. அதுக்கு பின்னால 13ஆம் ஆண்டுக்குள்ள சிலபஸ் கொண்டு வரப்படுது. 13ஆம் ஆண்டுக்குள்ள சிலபஸ்ல 7 யூனிட்ஸ்கள் இருக்குது. இந்த 8 யூனிட்ஸும் கிளியர் தான். உங்களுக்கு ஓரளவு ஐடியா வந்து தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்னன்றது. கிளியர் பண்ணுங்க. ஓகே ஓகே. அடுத்தது ஜனநாயக ஆட்சி. ஜனநாயக ஆட்சி சம்பந்தமாகத்தான் நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த பாட்டுல படிப்போம். அதுவும் சம்பந்தமாக உங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் சொன்னேன். ஜனநாயக ஆட்சி, அதாவது அரபுல சொல்லுவாங்க டீமுக்குராத்தியாண்டு, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டெமோக்ரட்டிசம். அதாவது ஜனநாயக ஆட்சின்னா மக்கள் ஆட்சி, மக்களோட நலன் பேணும் ஆட்சி, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆட்சி. இப்ப எங்க நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்சியை பாருங்க. அதாவது இலங்கையில வந்து சர்வதிகார ஆட்சிக்கு இடம் இல்லை. அப்ப இலங்கையில ஒரு ஜனாதிபதியா இருந்தாலும் மக்களால தான் தெரிவு செய்யப்பட்டாரு. அப்ப நாளைக்கு பின்னுக்கு ஒரு ஜனாதிபதியா இருக்கிறவரு மக்களுக்கு தான் பதில் சொல்லணும். எனவே பாராளுமன்றத்துல 225 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, மக்களால தான் தெரிவு செய்யப்படுறாங்க. அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 11 பேர் மட்டும் அந்த தேசிய பட்டியல தெரிவு செய்யப்படுறாங்க, அது வேற விஷயம். அது இல்லாம பெரும்பாலான பகுதிகள் வந்து அந்த மக்களால தான் தெரிவு செய்யப்படுறாங்க. மக்கள் தான் அரசாங்கத்துக்கு ஆணை அதிகாரத்தை கொடுக்குறாங்க. எனவே உங்களுக்கு தெரியும், கோட்டாபய ராஜபக்ஷக்கு அவர் வந்து ஆட்சி எடுத்ததோடு அவர் என்ன செஞ்சாரு, துட்ட கைமுண்ட சிலைக்கு முன்னால போயிட்டு ருவன் வெளிசாய நினைக்கிறேன், அங்க போயிட்டு ஆட்சியை எடுத்தாரு. அப்போ ஒரு சர்வதிகார போங்குல அவர் ஆட்சியை செய்ய ஸ்ரீலங்கால ஆரம்பிச்சாரு. ஆனா மக்கள் என்ன செஞ்சாங்க, அவருடைய ஆட்சியில் ஒரு வெறுப்பை கண்டதுனால மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த ஆட்சியை வந்து விரட்டுறாங்க. அப்ப ஜனாதிபதி என்ன செய்யறாரு, நாட்டை விட்டே வெளியேறி செல்ல வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலைமை உருவாகுது. எனவே எவ்வளவுதான் பலம் உள்ளவர்களாக இருந்தாலும் இலங்கையை பொறுத்தவரையில மக்கள் ஆட்சி கோட்பாட்டில் ஒரு நாடு. எனவே மக்களே தான் தெரிவு செய்வாங்க. மக்களுக்கு அவங்க பொருத்தம் இல்லைன்னா அவங்கள விரட்டிடுவாங்க. இதே மாதிரி நீங்க பங்களாதேஷ்லயும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹசீனா நினைக்கிறேன், ஷேக் ஹசீனா மக்கள் அவங்க விரும்பல, அப்படி என்ன செஞ்சாங்க, விரட்டி விட்டாங்க. இப்படி ஒவ்வொரு நாடுகள்லையும் மக்கள் போராட்டங்கள் நடக்குது. அப்ப அதுக்குள்ள காரணம் என்னன்னு கேட்டா, மக்கள் ஆட்சி அங்க நடைபெறுது. மக்கள் தான் அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அதிகாரம் அவங்களுக்கு பொருத்தம் இல்லை என்கின்ற போது அந்த அதிகாரத்தை எடுக்கிறது வந்து மக்களாகத்தான் நிற்பாங்க. அப்ப அது சம்பந்தமான ஒரு பாடம் தான் இன்ஷா அல்லாஹ் 9வது பாடத்துல நாங்க படிக்கக்கூடிய ஒரு தலைப்பு. அடுத்தது வந்து 10வது பாடம். 10வது பாடம் என்றது வந்து அரசியல் அமைப்பு மாதிரிகள். ஏற்கனவே வந்ததை நினைக்கிறேன். திரும்பவும் இது சம்பந்தமாக கொஞ்சம் அட்வான்ஸான கிளியர் இல்லைன்னு சொல்றீங்க. என்ன பகுதி கிளியர் இல்ல?
எதுல நம்ம கிளியர் இல்ல? அதாவது ஜனநாயக ஆட்சி சம்பந்தமாக நான் பேசுறேன். அதாவது ஜனநாயகம் என்றது வந்து மக்கள் தான் என்ன செய்வாங்கன்னா அரசாங்கத்துக்கு அதிகாரத்தை கொடுப்பாங்க, ஜனாதிபதி. அப்போ அதிகாரத்தை எப்படி கொடுப்பாங்க? நீங்களும் எப்படி அதிகாரத்தை கொடுக்குறீங்க? நானும் தான் நீங்களும் தான் அதிகாரத்தை கொடுக்குறோம். இப்படி வாக்கு அளிக்கிறோம் அரசாங்கத்துக்கு. அளிக்கிறோமா இல்லையா? வாக்கு அளிச்சுதான் நாங்க என்ன செய்யறோம்? அதிகாரத்தை கொடுக்குறோம். அப்ப நாங்க தான் ஜனாதிபதியை தெரிவு செய்யறோம். எனவே ஜனாதிபதி மக்களுக்கு விருப்பம் இல்லாமல் ஆகின்ற போது மக்களை என்ன செய்வாங்கண்டா அவரோட பதவியை விட்டும் அவரை தூக்குவாங்க. இதுதான் மக்கள் ஆட்சி, ஜனநாயக ஆட்சி. அதாவது மக்களுக்காக மக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு ஆட்சி செய்யப்படுகின்ற முறைமை தான் ஜனநாயக ஆட்சி. அதை நோம்பலா நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அது சம்பந்தமான அட்வான்ஸான விஷயங்கள் நாங்க கொஞ்சம் விலாவாரியா படிப்போம். சரியா? அரசியல் அமைப்பு மாதிரிகள் சம்பந்தமாக நாங்க வந்து இதுல வந்து இந்த யாப்புக்கள் சம்பந்தமாக படிப்போம் இன்ஷா அல்லாஹ். நாங்க யாப்பு நான் ஏற்கனவே சொன்னவங்களுக்கு ஒரு நாட்டிட மூலம் தான் ஒரு யாப்பு. அந்த யாப்புல வந்து சில யாப்புகள் இருக்குது வந்து இந்த யாப்புல வந்து நெகிழ்வு தன்மையுள்ள ஒரு யாப்பு, நெகிழா தன்மையுள்ள ஒரு யாப்பு. பேசுறது கிளியர் இல்லையா? கிளியர் சார். இப்பவும் கிளியர் இல்லையா? அதை விட்டு விட்டு வருது. கிளியரா இருக்கு சார். சரி, இப்ப சரிதானே? பேசுற விலங்கு தானே? ஓ சார். எஸ் சார். ஓகே. அப்போ நாங்க வந்து யாப்புகள் சம்பந்தமாக படிக்கிற நேரம் நெகிழும் யாப்பு, நெகிழா யாப்பு. அதாவது சில நாடுகளோட யாப்ப லேசா மாத்தலாம், ஆனா சில நாடுகளோட யாப்ப லேசில மாத்தலாது. அப்ப அது சம்பந்தமாக கொஞ்சம் படிப்போம். அடுத்தது வந்து ஒற்றையாட்சி, சமஷ்டி ஆட்சி, அப்படி ஒரு யாப்பு சிஸ்டம்னு படிப்போம். நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு பகுதி. ஒற்றையாட்சினா ஸ்ரீலங்கா வந்து ஒரு ஒற்றையாட்சி நாடு, ஒரு நிர்வாகம் தான் ஸ்ரீலங்கா இருக்குது. ஆனா இந்தியா பாருங்க, அங்க வந்து சமஷ்டி ஆட்சின்னு சொல்லுவோம். அமெரிக்காட சமஷ்டி ஆட்சி, அதுலயும் 2 வகையான சமஷ்டி இருக்குது. இந்தியா வந்து அரைக்குறை சமஷ்டின்னு சொல்லுவோம். அமெரிக்காட வந்து கூட்டாண்மை சமஷ்டின்னு சொல்லுவோம், சமஷ்டி ஆட்சி. அத சமஷ்டி என்னண்டா ஒரு மத்திய அரசாங்கம் இயக்கும். பிரதமர்ட தலைமைத்துவ கீழால இந்தியால வந்து ஒரு மத்திய அரசாங்கம் இருக்குது. எனவே அந்த அதிகாரங்கள் என்ன செய்யறாங்கண்டா அதிகாரங்கள்ல ஒரு பகுதியை மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுத்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் வாழ்றாங்க இந்தியால. இலங்கையில ஒரு 2 கோடி 20 லட்சம் பேர் தான் வாழ்றாங்க. ஆனா இந்தியால 140 கோடி, கிட்டத்தட்ட 135 140 கோடி மக்கள் வாழ்றாங்க. அப்ப 140 கோடி மக்களையும் ஒரு தலைவரால அரசியல் செய்யலுமான்னு கேட்ட சாத்தியம் இல்லை. அப்ப என்ன செய்யறேன்னா அங்க மாநிலங்கள் பிரிச்சு கொடுக்கப்பட்டது. 28 29 மாநிலங்கள் இருக்குது. நீங்க கேள்விப்பட்டீங்க, தெலுங்கானா மாநிலம், ஆக்ரா மாநிலம், தமிழ்நாடு, ஹைதராபாத், அது மாதிரி குஜராத், இதெல்லாம் மாநிலங்கள். அப்ப இந்த மாநிலங்கள்ல ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒவ்வொரு முதலமைச்சர் இருப்பாங்க. அப்ப அந்த முதலமைச்சர் தான் என்ன செய்வாங்க, அந்த மாநிலத்தை கட்டுப்படுத்துவாங்க. இப்ப தமிழ்நாட்டை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா நான் நினைக்கிறேன் 6 கோடி பேர் மேல அந்த நாட்டுல வாழ்றாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் வாழ்றாங்க. அதுக்கு இப்ப மு.க.ஸ்டாலின் நீக்கிறாங்க. அப்ப அவர் வந்து ஒரு முதலமைச்சரா இருக்கிறார். அவர் ஒரு நிர்வாகத்தை செய்யறாங்க. எனவே எல்லாத்துக்கும் பொறுப்பாக தலைவராக என்ன செய்வாரு, பிரதமர் நரேந்திர மோடி நிப்பாரு இந்தியால. அப்ப வந்து நாங்க இது சமஷ்டி ஆட்சி சம்பந்தமாக அதுகள் சம்பந்தமாக படிப்போம். ஒற்றையாட்சி, சமஷ்டி ஆட்சி சம்பந்தமா படிப்போம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் படிப்போம், எழுதப்பட்ட யாப்பு, எழுதப்படாத யாப்பு. இலங்கை யாப்பு எல்லாமே எழுதப்பட்டிருக்கு, அதாவது எழுதப்பட்டிருக்கக்கூடிய யாப்பு. இப்ப பிரித்தானியாவுடைய அரசியல் யாப்புல 100க்கு 100 எழுதப்பட்ட யாப்பு இல்ல. அப்ப எழுதப்பட்ட யாப்பண்டா என்னது, எழுதப்படாத யாப்பண்டா என்னது, அது சம்பந்தமான விஷயங்களை நாங்க இந்த 10வது யூனிட்ல கொஞ்சம் தெளிவாக படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப கிளியரா பேசுறது? கிளியர். அடுத்த வந்து பொது கொள்கையாக்கம். அரசாங்க கொள்கைகள் எப்படி உருவாக்கப்படுது, அந்த அந்த கொள்கைகள் எப்படி வெளிநாடுகள்ல தாக்கம் செலுத்துது. ஒரு நாட்டுக்கு சொந்தமாக கொள்கைகள் இருக்கணும். ஒரு நாட்டோட கொள்கையை வச்சுதான் ஏனைய நாடுகள் இந்த இலங்கை அரசாங்கத்தை சரியாக புரிஞ்சு கொள்வாங்க. எனவே கொள்கைகள்ல தடுமாற்றங்கள், கொள்கைகள்ல முன்பின் இருந்தா என்ன செய்வாங்கண்டா நாட்டை பத்தி ஒரு தப்பான எண்ணங்கள் அங்க உருவாகிறதுக்கு வாய்ப்பு. ஆனா கொள்கைகள் வந்து மிக முக்கியமானது. ஒவ்வொரு நாடுகளுக்கும் கொள்கைகள் என்பது மிக முக்கியம். எதை திருப்பி சொல்றீங்கம்மா? அரசியல் அமைப்பு மாதிரிகள் இல்லையா, பொது கொள்கையாக்கமா? பத்தாவது யூனிட்ல வந்து நாங்க வந்து யாப்புக்கள் சம்பந்தமாக படிக்கிறேன்னு சொன்னோம் தானே. அப்ப உதாரணமாக நாங்க சொன்ன யாப்பு ஒரு நாட்டுல ஒரு அடிப்படையான ஒரு யாப்பு ஈக்கும்னு சொன்னோம் தானே. அந்த யாப்பு சம்பந்தமா இதெல்லாம் பெரிய பாடம், பொலிட்டிக்கல்.
நான் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கிறதும் சரி கஷ்டமாயிக்கும். அது நான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன். நீங்க கேட்கறதுல பிரச்சனை இல்லை. நாங்க கொஞ்சம் ஒவ்வொரு தலைப்பு வாரியா படிக்கிற நேரம் உங்களுக்கு கிளியர் ஆகும் இன்ஷா அல்லாஹ். இப்ப உதாரணமாக ஒரு நாட்டுல யாப்பை வந்து பல வகையா பிரிப்பாங்க. அதுல வந்து ஒன்று பிரிப்பாங்க வந்து நெகிழ்வு தன்மை உள்ள யாப்பு, நெகிழா தன்மை உள்ள யாப்பு அப்படி பிரிப்பாங்க. இப்ப இலங்கை அரசாங்கத்தோட யாப்பு வந்து நெகிழா தன்மை, லேசில மாத்த இயலாது. இப்படி ஒரு கேட்டகரியா பிரிப்பாங்க. இன்னொரு கேட்டகரி பிரிப்பாங்க என்னன்னு கேட்டா ஒற்றையாட்சி, சமஷ்டி ஆட்சி. இப்ப இலங்கைய பாத்தீங்கன்னா ஒற்றையாட்சி நாடு, ஒரு ஜனாதிபதி கீழால அந்த முழு இலங்கையும் நிர்வகிக்கப்படுகிறது. அடுத்த இன்னொன்று இருக்குது எழுதப்பட்ட யாப்பு, எழுதப்படாத யாப்பு. இலங்கை அரசாங்கத்தோட யாப்பு எழுதப்பட்ட யாப்பு. அப்ப சில நாடுகளோட யாப்புகள் எழுதப்பட்டில்லைன்னாலும் அங்க சில விஷயம் எழுதப்பட்டிருக்கும், 100% எழுதப்பட்டிருக்காது. மரபுகளை அவங்க பின்பற்றுவாங்க. அப்போ இது சம்பந்தமாக யாப்புகள் சம்பந்தமாக யாப்பினுடைய வகைகள் சம்பந்தமாக படிக்கிறது அந்த பாடம். சரியா உங்களுக்கு கிளியரா? அடுத்தது வந்து பொது கொள்கையாக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நாங்க இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் அந்த டைமுக்கு படிச்சு தர நேரம் உங்களுக்கு கொஞ்சம் இது சம்பந்தமா விலாவாரியா படிச்சு தரேன். பொது கொள்கை என்றது வந்து ஒரு நாடு கொண்டிருக்க வேண்டிய கொள்கைகள். இப்ப ஏண்ட ஒரு பொலிசி ஒன்றிக்குமே, எனக்கு உதாரணமா உங்களுக்கு ஒரு பொலிசி ஒன்றிக்கும், உங்களோட ஒரு கொள்கை ஒன்றிக்குமே, நீங்க அந்த கொள்கையை நீங்க ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்ப அந்த கொள்கைகள் மீறப்படுகின்ற போது நீங்க வந்து சினம் அடைவீங்க, கோபம் அடைவீங்க, அப்படித்தானே? ஒவ்வொருத்தருக்கும் தனி கொள்கை. இது ஏண்ட பிரைவசின்னு சொல்லுவீங்க, ஏண்ட பொலிசின்னு சொல்லுவீங்க, ஏண்ட இஸ்டைல் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லுவீங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கொள்கைகள் இருக்கின்ற மாதிரி ஒரு நாடும் என்ன செய்யுது, சொந்தமான சில கொள்கைகளை பின்பற்றது அவசியம். சில கொள்கைகளை பின்பற்றது அவசியம். அப்ப பொது கொள்கைகளை எப்படி உருவாக்குறது, அதை எப்படி மக்கள் மயப்படுத்துறது, வெளிநாடுகள்ல இந்த இலங்கையில கொள்கைகள் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துது, ஜனாதிபதி இந்த வெளிநாட்டு கொள்கைகளை எப்படி அதை கொண்டு போறாரு, அது சம்பந்தமான விஷயங்கள் 11வது யூனிட்ல படிப்போம். அடுத்தது வந்து 12வது யூனிட் நினைக்கிறேன். 12வது யூனிட் அது வந்து 1978ஆம் ஆண்டு 2ஆம் குடியரசு அரசியல் யாப்பு. நான் ஏற்கனவே இது சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு அறிமுகம் தந்துட்டேன், தேவைப்படாதன்னு நினைக்கிறேன். அதாவது 78ஆம் ஆண்டு யாப்பு தான் நாங்க இப்ப நடைமுறையில் உள்ள அரசியல் யாப்பு. அதுல 21 சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்குது. எனவே ஒரு நாட்டுல யாப்புல சீர்திருத்தங்கள் செய்யப்படுவது என்பது அந்த நாட்டுல யாப்புட ஆரோக்கியத்துக்கு உகந்தது இல்லை. எனவே சீர்திருத்தங்கள் எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு அந்த நாட்டுல யாப்புட ஆரோக்கியம் வலுவானது என்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். எனவே 78ஆம் ஆண்டு யாப்பு கொண்டு வரப்பட்ட யாப்புக்கு பின்னால இதுவரைக்கும் இன்னொரு யாப்பு கொண்டு வரப்படல. எனவே மனித உரிமைகள் சம்பந்தமாக, குறிப்பாக சிறுபான்மையாக வாழக்கூடிய தமிழ், முஸ்லிம், பரங்கியர்கள் போன்றவர்களுடைய உரிமைகள் சம்பந்தமாக, பௌத்த மக்களோட உரிமைகள் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது. நாங்க செல்லங்கால பாக்குறோம் MMDN, முஸ்லீம் தனியார் சட்டம்னு படிக்கிறோம். ஏன்னா அதாவது முஸ்லீம்களுக்கு தனியார் சட்டம் உண்டு, விவாகரத்து சம்பந்தமான சட்டம். இஸ்லாம் பாடத்துல நாங்க இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அதாவது நாங்க காதி கோர்ட்டுக்கு போறோம், எங்களோட தலாக் விஷயமா இருந்தாலும் சரி, திருமண விஷயங்களா இருந்தாலும் சரி, பிள்ளைகளோட பராமரிப்பு விஷயங்களா இருந்தாலும் காதி கோர்ட்டுக்கு போறோம். எங்களுக்கு அப்படியான ஒரு சூழ்நிலை இல்லாம இருந்திருந்தால், தனியார் சட்டம் இல்லாம இருந்திருந்தா நாங்க வந்து ஒன்றோ ஹைகோர்ட்டுக்கு போகணும், அப்படி இல்லாட்டி அதாவது இந்த மாவட்ட நீதிமன்றத்துக்கு போகணும் அல்லது மாகாண நீதிமன்றத்துக்கு போகணும். இப்படியான பல பிரச்சனைகளை நாங்க முகம் கொடுக்க வேண்டி வரும். எனவே எங்களுக்கான ஒரு வரப்பிரசாதமாக தனியார் சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது ஆரம்பகால முஸ்லிம்கள் இதற்காக நிறைய குரல் கொடுத்து முஸ்லிம்களுக்கு எடுக்கப்பட்ட உரிமைகள். எனவே இது சம்பந்தமாக யாப்புல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், கண்டியில வாழக்கூடிய சிங்கள மக்களுக்கு வந்து பிரத்யேகமான கண்டிய சிங்கள சட்டம்னு உருவாக்கப்பட்ட ஏற்கனவே யாப்புல இருக்கிற சட்டம், கண்டிய சிங்கள சட்டம். அதே மாதிரி ஜப்னா புலகருக்கு தெரிஞ்சிக்குமாய்க்கும் ஜப்னா தமிழர்களுக்கு தேச வளமை சட்டம் உண்டு. அதாவது ஜப்னால வாழக்கூடிய தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு சட்டம். அந்த பிள்ளைக்கு தெரியுமோ தெரியாது. அதாவது தேச வளமை சட்டம் தெரியுமெண்டா சொல்லுங்க, தெரியுமெண்டு அப்படி ஒரு சட்டம் உண்டு அப்படின்னு. இது எல்லாமே என்னது, யாப்பினூடாக மக்களுக்கு வழங்கப்பட்ட அதாவது உரிமைகள் சொல்லலாம். சரியா? இது 12வது யூனிட் நாங்க இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக படிக்கிறோம். அடுத்தது வந்து 13வது யூனிட் இலங்கையில அரசியல் கட்சிகள், இது சம்பந்தமா படிப்போம். இலங்கையில மிக பிரதானமான எத்தனை கட்சிகள் இருக்குது, இலங்கையில அரசியல் கட்சிகள் அவங்களோட கொள்கைகள் என்னது. இப்ப உதாரணமாக இலங்கையில வந்து இப்ப நாங்க அரசியல் கட்சிகளை வந்து பலவிதமாக பிரிப்போம். காடர் கட்சி, அதே மாதிரி உயர்குலாங் கட்சி, இருகட்சி முறை, பலகட்சி முறை, தனிக்கட்சி முறை, இப்படியான பல விஷயங்கள் படிக்க வைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் ஆழமா படிப்போம். அப்ப இலங்கையில வந்து இருகட்சி முறை தான் நீக்குது. இலங்கையில வந்து பிரதானமாக 2 கட்சிகள் தான் என்ன செய்யறாங்க, அரசாங்கம் அமைக்கிறாங்க. இப்ப சில நாடுகள்ல ஒரு கட்சிக்கும், இப்ப கம்யூனிசத்தை பின்பற்றக்கூடிய கால் மார்க்ஸ்ல கொள்கைகளை பின்பற்றக்கூடிய நாடுகள்ல ஒரு கட்சி முறை இருக்கும். சில நேரங்கள்ல சைனால ஒரு கட்சி இருக்கும் சம்டைம். இப்ப இந்தியா போன்ற நாடுகள்ல பல கட்சிகள் இருக்கும். இப்படி கட்சிகளோட வகைப்பாடுகள் சம்பந்தமாக நாங்க படிப்போம். இலங்கையில் இருக்கக்கூடிய இப்ப உள்ள கட்சி வந்து நாங்க வந்து NPP, அதாவது தேசிய
மக்கள் சக்தி இப்போ உள்ள அரசாங்கம், அது மாதிரி ஐக்கிய மக்கள் சக்தி அதாவது சஜித் பிரேமதாசோட கட்சி, அது மாதிரி இலங்கை சுதந்திர கட்சி ஆரம்பத்துல இருந்த ஒரு கட்சி, அதே மாதிரி எஸ்ஜிபி அதாவது ஐக்கிய மக்கள் சக்தின்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த நாமல் ராஜபக்ஷோட கட்சி அதாவது புகட்டுவ கட்சி, இப்படி பல கட்சிகள் இருந்தாலும் இலங்கையில வந்து மிக முக்கியமாக 2 கட்சிகள் தான் மாறி மாறி பொதுவாக ஆட்சி அமைக்கிறது. அப்ப அந்த கட்சிகளோட கொள்கைகள் என்ன, அவங்களோட பங்களிப்புகள் என்ன, அவங்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் என்னது, எனவே மக்களை வழிப்படுத்துற விஷயத்துல அரசியல் கட்சிகளோட மிக முக்கியமான பணிகள் என்ன என்பது சம்பந்தமான விஷயங்களை நாங்க இன்ஷா அல்லாஹ் இதுல படிப்போம். அடுத்தது வந்து அடுத்த யூனிட் வந்து சாரி உங்களுக்கு கிளியரா ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் இப்ப சொல்லித்தர விஷயங்கள். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வதேச அரசியல், மிச்சம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட். காங்கிரஸ் இப்ப இருக்கிறாண்ட என்ன தமிழ் அதாவது முஸ்லீம் காங்கிரஸ் இருக்கிறாங்க, அதாவது அதே மாதிரி இந்த அதாவது என்ன சொல்றது இலங்கை தமிழரசு கட்சி இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் கட்சிகள் இருக்கிறாங்க, சிறுபான்மை கட்சிகள் இருக்கிறாங்க. ஆனா பெரும்பான்மையாக அந்த இருக்கக்கூடிய 2-3 கட்சிகளை பத்தி வச்சு 2-3 கட்சிகளை வச்சுதான் கட்சிகளை நாங்க வந்து வகைப்படுத்துறோம். சரியா, அது சம்பந்தமா இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் ஆழமா படிப்போம். சரியா, காங்கிரஸ் எல்லாம் அதாவது இந்தியால காங்கிரஸ் இருக்குது, இலங்கையில வந்து முஸ்லீம் காங்கிரஸ் அப்படின்னு சில காங்கிரஸ், அதாவது ரிஷாத் பதீத் என்ற கட்சியும் ஒரு காங்கிரஸ் தான். சரி, அடுத்த சர்வதேச அரசியல் சம்பந்தமாக படிக்கிறது. சர்வதேச அதாவது இப்ப நாங்க வாழ்ற உலகம் வந்து குளோபலைசேஷன் சொல்லுவோம், உலகமயமாக்கல், அப்படித்தானே? இன்றைக்கு ஒரு மனிதன் கையில உலகம் அப்படியே சுருங்கி கிடக்குது. அப்ப இந்த உலகமயமாக்கலால அதாவது சர்வதேச அரசியல்ல என்னென்ன மாற்றங்கள் உருவாகிக்குது. அப்ப சர்வதேச அரசியல் என்னது, அதுல மிக முக்கியமான ஒரு 5 நாடுகளை பத்தி படிப்போம். அதே மாதிரி சர்வதேச செயற்பாட்டாளர்கள் சொல்லுவோம், ஐநா சபைன்னு நான் ஏற்கனவே சொன்னேன், அது சர்வதேசத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, அதாவது உலக நாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புகள், கூட்டமைப்புகள். அதுல வந்து நாங்க வந்து ஐக்கிய நாடுகள் சபை, அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி செஞ்சிலுவை சங்கங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒவ்வொரு நாடுகள், அதாவது சர்வதேச செஞ்சிலுவை சங்கங்கள். அடுத்த வந்து ஆசிய நாடுகளோட கூட்டுறவு அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் OIC சொல்ற அரபு லீக், அதாவது 56 அரபு முஸ்லிம் நாடுகளை கொண்ட ஒரு கூட்டணி ஒன்று இருக்குது. இப்படி அதாவது சர்வதேச அளவுல அரசியல் எப்படி போகுது, சர்வதேச உறவுகள் எப்படி அரசியலோடு கலக்கப்படுது, அப்போ ஒரு நாட்டினுடைய ஒரு விஷயம் இன்னொரு நாட்டுல எப்படியான விஷயங்களை பிரதிபலிக்குது, இது சம்பந்தமான ஒரு விலாவாரியான ஒரு சப்ஜெக்ட் உண்டு. இது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த யூனிட்ல படிப்போம். இது வந்து 14வது யூனிட். அடுத்து வந்து ஃபைனல் யூனிட் என்னன்னு கேட்டா 15வது யூனிட் வந்து இலங்கையும் உலகமும். அதாவது நாங்க ஏற்கனவே சர்வதேச அரசியலை பார்த்தோம், அதோட தொடர்புபட்ட ஒரு விஷயம் தான் இலங்கை அரசாங்கம் உலகத்துல எந்த அளவு தாக்கம் செலுத்துது. உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட நியூயார்க்கு போனாரு அன்றகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி, அங்க போய் அங்க பேசினாங்க. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில நான் நினைக்கிறேன் 80வது அவங்களோட மாநாட்டுல கலந்து கொண்டு 80 அல்லது 81வது மாநாட்டுல கலந்து கொண்டு அவங்க பேசினாங்க. அப்ப பாருங்க, ஒரு நாட்டோட ஜனாதிபதியா இருக்க ஒரு இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அந்த அளவு தூரம் பேசுறதா இருந்தா உலக நாடுகள் இலங்கையை ஒரு நாடாக அங்கீகரிச்சுக்கணும், அதுதானே மிக முக்கியம். அப்போ இலங்கையும் உலகமும், இலங்கையோட விஷயங்கள் உலகத்துல எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துது. இப்போ இலங்கை மக்களுக்கு உதாரணமா தமிழ் மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது, அதாவது ஏனைய தமிழ் பேசக்கூடிய வெளிநாடுகள்ல வாழக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க, ஆர்ப்பாட்டங்கள் செய்யறாங்க, இந்த நாட்டுல வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இலங்கையில முஸ்லீம்களுக்கு அநியாயங்கள் நடக்கின்ற போது வெளிநாடுகள்ல வாழக்கூடிய தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், அதே போன்று அதாவது கிறிஸ்தவ மக்களும் கூட என்ன செய்யறாங்கன்னா குரல் கொடுப்பாங்க. அதாவது இந்த இலங்கை வந்து அந்த இலங்கை மட்டும் இல்ல, இந்த நாடுகள் வந்து ஏதோ ஒரு வகையில உலக அடிப்படையில தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறதுனாலதான் ஒரு நாடு இன்னொரு நாட்டோட விஷயத்துல தலையீடு செய்து. அப்போ நாங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உலக மகா யுத்தங்கள் திரும்பவும் மீளவும் நடைபெறக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் இந்த இந்த இவைகள் உருவாக்கப்பட்டது. அது சம்பந்தமாக நாங்க இன்ஷா அல்லாஹ் இதெல்லாமே ஒரு சின்னொரு பகுதி தான் நான் சொல்லிக்கிறேன். உண்மையிலே இதெல்லாமே படிக்கிறதா இருந்தா ஒரு பெரிய ஒரு பார்ட், நீங்க கடுமையான ஒரு முயற்சி செய்ய வேண்டி வரும். நீங்க எல்லாம் எந்த அளவுக்கு நீங்க முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை கெச் பண்ணி கொள்வீங்க. எனவே உங்களோட முயற்சிகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 80% முயற்சிகள் உங்களோட சைட்ல இருக்குது, நாங்க ஒரு 20% முயற்சி தான் செய்யலாம். ஏன்னா நாங்க ஆன்லைன்ல படிச்சு தர்றது. அப்ப நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயங்களை படிச்சு கொள்ளலாம். எனவே சர்வதேச அரசியல், உள்நாட்டு அரசியல், அரசியலோட வகைப்பாடுகள், இது நிறைய பகுதிகள் இருக்குது.
ஒவ்வொரு விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாங்க விலாவாரியாக சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற போது படிச்சுக்குவோம். ஏற்கனவே படிச்ச பாடங்கள் உங்களுக்கு கிளியரா என்றதை கொஞ்சம் எனக்கு சொல்லிக் கொள்ளுங்க. திருப்தியா, கிளியரா, சம்டைம் கவரேஜ்கள் முன்பின் நீக்கும். பேசுறது விளங்குதா? கிளியர். இப்போ ஒன்னொன்னா சொல்ல போக்கல வர போக்கல விளங்கும். இப்ப நார்மலா விளங்குது. ஆ, அடுத்த ஆக்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. எப்படி பொலிட்டிக்கல் படிப்பு எண்ணம் வருதா, இல்லாட்டி வானமன்ற நிலைமைக்கு வருதா? இப்ப இதுல சில ஆக்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியர் போதா மாதிரி நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. சரியா? இதெல்லாமே வந்து இந்த நான் சொல்றது வந்து ஆரம்பம் தான் சொல்லிக்கிறேன். சரியா? ஒரு 15 யூனிட்டையும் ஒரு 45 நிமிஷத்துக்குள்ள நான் பேசி முடிச்சுக்கிறேன். இது வந்து அப்படி பேசல. அது ஒவ்வொரு யூனிட்டையும் பேசுறதுக்கு ஒரு குறைஞ்ச ஒரு ½ எடுக்கணும். அவ்வளவு ஆழமா இந்த ஆரம்பமே அப்படித்தான் செய்யணும். எங்களுக்கு ½ செஞ்சுதான் இந்த கிளாஸை கொண்டு போகணும். ஆனா எனக்கு கிடைச்ச அந்த 45 நிமிஷத்துக்குள்ள மேக்சிமம் எந்த அளவுக்கு சொல்லணும் அந்த அளவுக்கு நான் சொல்லிக்கிறேன். சரியா? அப்போ எங்களுக்கு நீங்க இதை வச்சுட்டு இவ்வளவு தானான்னு தெரியல யோசிக்க தேவையில்ல. கிளியர் போத மாதிரி இருந்தாலும் ஓகே, அதை பத்தி யோசிக்கவும் தேவையில்ல. இது ஒரு ஆரம்ப கிளாஸ்ன்றதுக்காகத்தான் நீங்க வந்து நான் கொஞ்சம் வேகமாகவும் போனேன், சப்ஜெக்ட் முடிச்சேன். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. நீங்க வந்து முயற்சி செய்யற அளவுக்கு நல்ல அறுவடைகளை கண்டுகொள்வீங்க. எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அதற்கான பயன்களை, அறுவடைகளை கண்டுகொள்வீங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாம் வந்து நான் உண்மையை சொல்றேன், என்னை பத்தி நான் சொல்றேன். சரியா? நான் வந்து A-level சப்ஜெக்ட் வந்து நான் ஒரு மௌலவிக்கு படிச்சிருந்தேன். அப்ப நான் மௌலவி படிச்சுட்டு இருந்தேன். சுயமாகத்தான் நான் பொலிட்டிக்கலா படிச்சேன். எங்களுக்கு யாரும் கைட் பண்ணக்கூடிய ஒருத்தர் மீக்கல்ல. சேர்மார் இருந்தாங்க, அதற்கான போதிய வளங்கள் எங்களுக்கு ஈக்கல்ல. நான் ஒரு 3 மாசம் தான் பொலிட்டிக்கல் படிச்சேன் A-levelக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹ்வோட உதவியை கொண்டு 3 மாசத்துல நாங்க நல்ல ரிசல்ட் எடுத்து பேராதன் யூனிவர்சிட்டிக்கு நாங்க போனோம். அப்ப முயற்சி செஞ்சா 1 வருஷம் இல்ல 6 மாசத்துக்குள்ள நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு. நான் A-level படிச்சது 3 மாசம் தான் மொத்தமே. A-level இஸ்லாம், அரபிக், பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாமே படிச்சது 3 மாசம் தான். எனவே நீங்க முயற்சி செஞ்சீங்கடா அந்த அளவுக்கு நல்ல ஒரு இடத்துக்கு போகலாம். சரியா? யோசிக்க தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. நான் ஒரு எத்தனை சொன்னேன், ½ ஒரு யூனிட்டை செய்ய வேண்டிய இன்ட்ரடக்ஷனை வந்து உங்களுக்கு வந்து 5 நிமிஷம் கூட நான் செய்யல. ஏண்டா அவ்வளவு விலாவாரியான பகுதிகள் நிறைய ஈக்குது என்றதுக்காக வேண்டி. சரி, இன்ஷா அல்லாஹ் இந்த பாடங்கள் இதோட நாங்க நிறுத்துவோம். உங்களோட ஃபீட்பேக் சம்பந்தமாக, இந்த கருத்து சம்பந்தமாக அந்த குரூப்லயும் கேட்பாங்க. நீங்க கொஞ்சம் சம்பந்தமா சொல்லுங்க. உங்களுக்கு பாடம் விளங்கிச்சா இல்லையா, அதுல என்னென்ன செய்யப்படணும் என்று கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. அப்போ எங்களுக்கு வந்து இந்த தொடர்ந்து பயணிக்கிறது லேசி. யாரும் இதுல பயப்படுறதுக்கோ அல்லது இந்த என்ன சரி என்னால ஏலா என்ற ஒரு மனோநிலைக்கெல்லாம் வந்துடாதீங்க. எல்லாருக்கும் மேலும் அல்லாஹு தாலா இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான திறமைகள் தந்துதான் இருக்கிறான். அதனால நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. இன்ஷா அல்லாஹ் படிக்கிறத நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு வளமான எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உங்களோட ஒரு கூடுதலான முயற்சிகளை செய்யுங்க. நிறைய விஷயங்களை படிப்போம். நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டா ஆகிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அப்ப நாங்க கிளாஸ் நிறைவு செஞ்சு கொள்வோமா?